எல்லாருக்கும் வணக்கங்க. பிரதோஷ் அன்னைக்கு என்னோட நாள் எப்படி போச்சுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமி ரூம்லாம் ரெடி பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அடுத்த டிஃபன் வேலைக்கு போயாச்சுங்க. காலையிலேயே பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுருந்தோம். ரெண்டுமே சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் என்னங்க, டிஃபனை முடிச்சுட்டு சின்னதாக ஒரு காஃபி பிரேக். காஃபி குடிச்சு முடிச்சுட்டு இருந்த கொஞ்சம் ஒர்க்கெலாம் பண்ணிவிட்டு லஞ்சை ரெடி பண்ணியாச்சு. லஞ்சுக்கு ஒயிட் ரைஸும் கத்திரிக்காய் குழம்பும் தாங்க செஞ்சுருந்தோம். கத்திரிக்காய் குழம்புல தட்டைப்பயிறு போட்டு செஞ்சுருந்தோங்க. இன்றைக்கி கோயிலுக்கு கிளம்புற வேலை இருந்ததால் லஞ்சு சிம்பிளாக முடிச்சாச்சுங்க. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தாங்க சாரீ கட்டியிருந்தேன். இது ஒரு சில்க் காட்டன் சாரீங்க. இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. கட்டியிருக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த சாரீ ட்ராப் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரதோஷத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கோயிலுக்கு தாங்க போயிருந்தோம். நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி நந்தி விலகிய தலம் அப்படிங்கிறதாங்க இந்த கோயிலோட சிறப்பே. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து திருப்பனந்தாள் ரோட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய ஆர்ச் இருக்குங்க. அதுக்குள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா திருப்புங்கூர் சிவலோகநாத சுவாமி திருக்கோயில் அங்கே தாங்க இருக்குது. இந்த கோயில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஒரு அமைதியான சூழலில் நல்ல இட வசதியோட பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்கங்க. நாங்கள் சீக்கிரமே கோயிலுக்கு போயிட்டதால் பிரதோஷ பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ளே போய் சிவலோகநாத சுவாமியை பார்த்து கும்பிட்டுட்டு வந்துடலான்னு நேராக உள்ளே போயாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிவகாமநாதன் சிவகாமியோட நடனம் ஆடுற குளத்தில் நடராஜர் கூட காட்சியளிக்கிறாருங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. அப்படியே சிவலோகநாத சுவாமியை தரிசிச்சுட்டு தீபாராதனையும் பார்த்துட்டு திருநீரும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அப்படியே சிவபெருமான் சன்னதியிலிருந்து வெளியில் வந்தோம்னா விநாயகர், பிச்சாடனார், அகத்தியர், குரு பகவான் வரிசையாக எல்லோரும் இருக்காங்கங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. கோயிலுக்கு இப்போ சமீபமாக தான் குடமுழுக்கு நடந்திருந்ததால் பார்க்குறதுக்கு எல்லாமே நீட்டாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே நடந்து வந்துகிட்டே இருந்தோம்னா திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர்னு எல்லாருக்கும் தனித்தனியாக சிலைகள் வச்சு வழிபட்டுருக்காங்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணிய சுவாமிகளாக அழகாக காட்சி கொடுக்குறாருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாமி பல்லக்கெலாம் இருந்ததுங்க. அன்னப்பறவை, மயில், குதிரை அந்த மாதிரி அழகழகான வடிவத்தில் இருந்ததுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சுவாமி அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் தீர்த்தம் வெளியில் வர்றதுக்காக ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு சூப்பரான சிற்பம் இருந்ததுங்க. அதுவும் கல்லுலேயே செஞ்சது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. அங்கேருந்த கோபுரங்களில் இருந்த பெயிண்டிங் ஒர்க்ஸும் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் உள்ளே வரணுங்கிறதுக்காக கம்பிகள் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போயிருந்ததும் ஈவினிங் டைம்ங்கிறதால அந்த சூரிய ஒளிலாம் ரொம்பவே அழகாக உள்ளே வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பதிகமும் இந்த மாதிரி கல்லே பதிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சௌந்தரநாயகி அம்மன் சன்னதி தாங்க இருந்தது. அம்மனையும் நல்லபடியாக தரிசிச்சுட்டு அப்படியே பிரதோஷ பூஜையை பார்க்குறதுக்காக வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா உயர ட்ரம்மில் பாலாபிஷேகத்துக்காக பாலெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அபிஷேகம் பார்க்குறதுக்காக அப்படியே நம்மளும் நந்திக்கிட்டே உட்காந்தாச்சுங்க. பாலாபிஷேகம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. நந்தி ரொம்ப உயரமாக இருந்ததால் பக்கத்துலேயே படிக்கட்டு மாதிரி அமைச்சு அது மேலே ஒரு மேடை மாதிரி போட்டு அங்கேருந்து தாங்க அபிஷேகம்லாம் பண்ணாங்க. சுற்றி நல்லா உட்காந்து பார்க்குற மாதிரி விஸ்தாரமான இடம் போட்டு ரொம்பவே அழகாக கட்டியிருந்தாங்கங்க. பிரதோஷத்துக்கான சிறப்பே மாலை நேரத்தில் நந்தி தேவருக்கு செய்கிற பூஜைகள் தான். நம்ம போகிற பெரும்பாலான சிவன் கோயில்களில் சிவன் சன்னதிக்கு நேராக தாங்க நந்தி தேவர் அமைஞ்சிருப்பார். ஆனால் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் கொஞ்சமாக வடக்கு பக்கமாக சிவன்கிட்ட இருந்து விலகி இருக்கிறத பார்க்கலாங்க. அதுதாங்க இந்த கோயிலோட தனி சிறப்பே. நந்தி விலகிய தலம் அப்படின்னு அதனால தாங்க சொல்கிறாங்க. எதனால் நந்தி தேவர் விலகி இருக்காருன்னு ஒரு புராண கதையும் சொல்கிறாங்கங்க. இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த சோழ நாட்டில் ஆதனூர்னு ஒரு சின்ன ஊர் இருந்திருக்குங்க. அந்த ஊரில் பிறந்தவர் தான் நந்தனார். நந்தனார் அப்படிங்கிறவர் ஒரு பண்ணையாளாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காருங்க. அப்போ அவர் இந்த திருப்புங்கூர் சிவலோகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்து சாமியை தரிசிக்கலான்னு நினச்சிருக்காரு. அப்போ அவர் இந்த கோயிலுக்கு அப்படி வரும்போது தீண்டாமையின் காரணத்தினால அவரை கோயிலுக்குள்ளே அனுமதிக்காமல் இருந்திருக்காங்க. அதனால அவர் உள்ளே வந்து சாமியை தரிசிக்க முடியாமல் தேரடியிலேயே நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கு.
இறைவனை பார்க்க ஆசையோடு வந்த அவர் சுவாமியை தரிசிக்க முடியலையே, இவ்வளோ பெரிய நந்தி வழியில் இருக்குதேன்னு நினச்சி மனவேதனை அடைகிறாரு. அப்போது ஏக்கத்தோடு அவர் உற்று பார்க்க சற்றே இந்த நந்தி விலகாதா அப்படின்னு மனதளவில் கசிந்துருகி இறைவனை வேண்டுறாரு. இதை பார்த்த சிவபெருமான் தன்னுடைய நந்திக்கிட்ட சொன்னாராம், சற்றே விலகிரும் பிள்ளாய், நம் சன்னிதானம் மறைக்குதாம் அப்படின்னு தன்னோட நந்திக்கிட்ட சிவபெருமான் சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே நந்தி உடனடியாக வடபக்கமாக விலகி நந்தனாருக்கு சிவதரிசனத்தை கொடுத்துருக்கு. இப்போ நந்தனாரும் மன மகிழ்வோட இறைவனை தரிசிச்சிருக்காரு. இதனால தான் இந்த தலத்தோட பெயரே நந்தி விலகிய தலம்னு மாறியிருக்கு. நம்மளும் மனசில் இறைவனை நினச்சிக்கிட்டு பயபக்தியோடு இங்கே வந்து கும்பிட்டோம்னா நம்ம நினைக்கிற காரியங்களும் தடையின்றி நிறைவேறும். எந்த ஒரு காரிய தடையும் இருக்காதுங்கிறது தான் இந்த தலத்தோட ஸ்பெஷலே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா அபிஷேகமும் முடிஞ்சதுக்கப்புறம் பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனைக்கான தேங்காயெல்லாம் வாங்கி உடச்சிட்ருக்காங்க. பிரதோஷ பூஜைகள்லாம் ஒரு 5 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டீங்கன்னா பூ பால்னு நீங்கள் சாமிக்காக கொண்டு வந்த எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடியே கொடுத்துர்லாங்க. பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப நேரம் காலை மடக்கி கீழே உட்கார முடியாதுங்கிறதால பெஞ்ச் வசதியும் பண்ணியிருக்காங்கங்க. இப்போ புஷ்ப அலங்காரம் முடிச்சுட்டு தீபாராதனை காட்டுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வில்வேலைகளை வச்சு அர்ச்சனை பண்ணுறாங்க. பிரதோஷத்தோட சிறப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா வில்வேலைகளால் பண்ணுற அர்ச்சனை தான். இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ நிறைவாக இருந்துச்சுங்க. பிரதோஷத்தன்னைக்கு சாயங்காலத்தில் சிவனை போற்றி பாடுற புத்தகங்களையும் நந்திதேவர் பற்றின பாடல்கள் இருக்க புத்தகங்களையும் சிவன் கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போய் வாசித்தோம்னா மனசே லேசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எந்த காரியத்தை செய்யும் போதும் மனசில் ஒரு நம்பிக்கையோடையும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடையும் செய்யணுங்க. தீபாராதனை காமிக்கிறாங்கங்க. அப்படியே தீபாராதனையை பார்த்ததுக்கப்புறம் கோயிலை சுற்றி வர்றதுக்கு கிளம்பியாச்சுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சாயங்கால டைமில் இந்த சூரிய கதிர்களை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கோயிலை சுற்றி வர எவ்வளவோ அழகான மரங்கள் இருந்துச்சுங்க. இந்த கோயிலோட தலைவிருட்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புங்க மரங்க. அப்புறம் இந்த மரம் ரொம்ப புதுசாக இருந்ததுங்க, நான் பார்த்ததில்ல. இந்த மரத்தோட கிளைகளில் அடிமரத்துலலாம் அந்த காய் இருந்துச்சுங்க. அது என்ன மரம்னு எனக்கு சரியாக தெரியலங்க. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சுற்றி வந்தோம்னா புங்க மரத்துக்கு அடியில் பஞ்ச லிங்கங்கள் இருக்குதுங்க. புங்க மரத்துலேருந்து கொட்டுற அந்த பூவெல்லாம் அந்த லிங்கங்களுக்கு அர்ச்சனை பண்ணுற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவில் ரொம்பவே அமைதியான சூழலில் கட்டப்பட்டு இருக்குங்க. ரொம்ப வண்டி வாகன சத்தம் அந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவுமே இல்லைங்க. ரொம்ப அவுட்டரில் மரங்களுக்கு நடுவில் ரொம்பவே இயற்கையான சூழலில் அமைஞ்சிருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இங்கே போயிட்டு வாங்க. அப்படியே சூடாக வெண்பொங்கல் கொடுத்தாங்கங்க. அப்படியே பிரசாதத்தையும் வாங்கியாச்சு. இங்கே திருநாளாய் போவார் அப்படிங்கிற பெயரில் ஒரு நூல் நிலையமும் இருக்குங்க. இந்த கோயிலை சுற்றி வந்தோம்னா அப்படியே குட்டி குட்டி நந்தி சிலைகள் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மனசுக்கு திருப்தியாக சாமியும் பார்த்துட்டு நந்தி தேவர் பிரதோஷ வழிபாடையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. சாயங்காலம் 4 மணிக்கு கோயிலுக்குள்ளே போனோம். வெளியில் வரும்போது 6:30 7 மணிக்கிட்ட இருந்ததுங்க. ஆனால் டைம் போனதே தெரியல. மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்ததுங்க. உங்களுக்கும் டைம் கிடச்சா திருப்பங்கூரில் இருக்க நந்தி விலகிய தலமான சிவலோகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.